பக்தி ஒளி நேர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். எந்தெந்த திதிகள்ல என்னென்ன செஞ்சா என்னென்ன நடக்கும்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஆரம்பிக்கிறோம் அமாவாசை திதி. அமாவாசையில என்ன பண்ணா நல்லா இருக்கும்? பித்ருக்களுக்கு காரியம் பண்ணுவோம். ரைட்டுங்களா? காக்காக்கு சாதம் வைப்போம், எள்ளு சாதம் போட்டு தர்ப போட்டு சாதம் வைப்போம். சில பேர் சொல்லுவாங்க அமாவாசையில நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னு. அமாவாசையில நல்ல காரியம் பண்ணலாம். ஏன்? பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், பாக்கி நாள்ல கிடைக்காது. பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரே நாள் அமாவாசை. அன்றைக்கு நல்ல காரியங்கள் தாராளமாக பண்ணலாம். அன்னதானம் பண்ணலாம், ஒரு வீடு குடி போகணும்னு நினைச்சா பால் காய்ச்சி குடி போகலாம். எல்லாரும் சொல்லுவாங்க அமாவாசை இருட்டுல பண்ணலாமா? அது திதிக்கு. ஆனா அமாவாசை அன்னைக்கு நம்ம பித்ருக்கள் நம்மள ஆசீர்வாதம் பண்றதுக்காக வருவார்கள் என்ற ஐதீகம் இருக்கிறதுனால அமாவாசைக்கு பண்ணலாம். அடுத்தது பிரதமை. அடுத்த நாள் பிரதமைக்கு பண்ணக்கூடாது. பிரதமைக்கு எந்த காரியங்களும் புதுசாக எடுத்து பண்ணக்கூடாது. ரெகுலரா செய்யக்கூடியதை நீங்க ரெகுலராவே செய்யலாம். திரையோதசின்னு ஒண்ணு வரும், மூன்றாவது நாள் திரையோதசி. திரையோதசியில எந்த நல்ல காரியமும் பண்ணலாம். வீடு ஷூட் பண்ணலாம், புடவை வாங்கலாம், நகை வாங்கலாம், இல்ல நாங்க வண்டி வாங்கணும்னு வண்டி வாங்கலாம், வண்டி வாங்கின வண்டியை பூஜை போடலாம். எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யலாம். டாக்டர்கிட்ட போய் பார்க்கணுமா, டாக்டர்கிட்ட போகலாம். ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுக்கணுமா, டெஸ்ட் எடுக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லா விஷயங்களும் பண்ணக்கூடிய உகந்த நாள் அது. அதுக்கு அடுத்தது நம்ம போனா ஏகாதசின்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? ஏகாதசியில விரதம் இருந்தா பெருமாள் கிட்ட மோட்சம் போலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஏகாதசியில இப்படித்தான் விரதம் இருக்கணுங்கிற ஒரு முறை ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற ஒரு ஏகாதசி வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். பெருமாள் மார்கழி மாசம் வரக்கூடிய ஒரு ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. கண் முழிச்சு பெருமாளை பார்த்து சொர்க்கவாசல் மிதிப்போம். ரைட்டுங்களா? அதனால ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் பாவங்கள் களையப்படும் என்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. ஆனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏகாதசி விரதம். இந்த முறையில நாம் கடைபிடித்தால் தான் மோட்சம் கிடைக்கும், பாவம் களையப்படும். வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, மாமிசங்கள் சாப்பிடக்கூடாது. காத்தால ஏந்திரிச்சோன்னு என்ன பண்ணணும்? மார்னிங் இன்னைக்கு ஏகாதசியா, அதாவது 2 ஏகாதசி வரும். எப்படி 2 ஏகாதசி வருது? ஏகாதசி இன்று மத்தியானம் ஆரம்பிக்கும். அந்த ஏகாதசியில விரதம் இருக்கக்கூடாது. எப்ப விரதம் இருக்கணும்? ஏகாதசியும் துவாதசியும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க வேண்டும். இன்று ஏகாதசி மத்தியானம் ஆரம்பிச்சிருக்கோம். நாளை ஏகாதசி மத்தியானம் முடிஞ்சு மத்தியானம் துவாதசி ஆரம்பிச்சு அடுத்த நாள் காத்தால துவாதசி இருக்கும். அப்பதான் அடுத்த நாள் விரதம் இருக்கணும். இன்னி ஏகாதசியில விரதம் இருக்கக்கூடாது. நாளைக்கு வரக்கூடிய ஏகாதசியில விரதம் இருக்கணும். துவாதசி அன்னி அடுத்த நாள் காத்தால இருக்கும் இல்லையா துவாதசி, அப்பதான் நீங்க துவாதசி பாரண அப்படிங்கிற ஒரு சாதத்தை சாப்பிடணும். அந்த இது ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும்? நேர போயிட்டு பெருமாள் சன்னதியில போயிட்டு துளசி தீர்த்தம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதோட ஆரம்பிச்சிடணும். இடையில எதையுமே சாப்பிடக்கூடாது. ராமநாமங்களை சொல்லிட்டு இருக்கணும். இன்னைக்குமே கோவிந்தா நாமமோ ராமநாமமோ சொல்லிட்டு இருக்கணும். சார் நான் வேலைக்கு போறேன், எனக்கு ஏகாதசி விரதம் இருக்கணும்னு ஆசையா இருக்கு, நான் விரதம் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். அதுக்குதான் சொன்னாங்க வேலைக்கு போறவங்களுக்கு முடியலன்னா ஜூஸா குடிக்கலாமே தவிர எதுவுமே சாப்பிடக்கூடாது. உண்மையா எப்படி இருக்கணும்? சுவாமியோட தீர்த்தம் பெருமாளுடைய தீர்த்தம் வாங்கிட்டா அவ்வளவுதான். அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு திரும்பி பெருமாள் கோவில்ல போய் தீர்த்தம் வாங்கிட்டு உங்களுடைய ஏகாதசி விரதத்தை முடிச்சுட்டு துவாதசி சாப்பாடை சாப்பிடணும். துவாதசி சாப்பாடு எப்ப சாப்பிடணும்? சூரிய உதயம் ஆகுவதற்கு முன்னால் சாப்பிடணும். மத்தியானம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்புறம் ராத்திரி டிஃபன் ஐட்டம் தான் சாப்பிடணும். துவாதசி முடிகிற வரைக்கும், ராத்திரி துவாதசி அன்னைக்கு நைட்டு சாப்பிட்ற வரைக்கும் வெங்காயம் பூண்டு எதையுமே செய்யக்கூடாது. இதுதான் விரத மகிமை. சரி, ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தா என்ன நடக்கும்? பாவம் எல்லாம் களையப்படும்.
இதனால் செஞ்ச பாவம் களையப்படும். சார் ஏகாதசி சாமி, ஏகாதசி விரதம் இருந்துட்டேன், துவாதசி சாப்பிட்டேன், திரும்பி நான் பாவம் பண்ணா நிச்சயமா பாவம் சேரும். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க ஏகாதசி விரதம் சும்மா இருக்கக்கூடாது. இனி தெரிந்தோ தெரியாமலோ நான் பாவங்களை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியம் செய்து எடுக்கணும் ஏகாதசி. இதுதான் ஏகாதசி விரத மகிமை. சரி, ஏகாதசி விரதம் எடுத்தா என்ன கிடைக்கும்? எல்லாருக்கும் தேவை என்ன? மறுபிறவி வேண்டேன், அதானே? மறுபிறவி வேண்டாம். இப்ப நான் ஒரு ஆண்மகனாக ஒரு பெண்மகளாக இந்த கலியுகத்திலே பிறந்து விட்டேன். என்னுடைய இலக்கு என்ன? பெருமாளுடைய திருவடியை பற்றி கொண்டு மோட்சத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணங்கள். ரைட்டுங்களா? அந்த எண்ணங்கள் எப்ப கிடைக்கும்னா ஏகாதசியில விரதம் இருந்தாதான் கிடைக்கும். துவாதசி அன்னைக்கு என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும். ஏகாதசி விரதம் இருந்தால் எந்த பாபமுமே நம்ம செய்யாம இருந்தோம்னா துவாதசி அன்னைக்கு மோட்சம் கிடைக்கும். இது பெருமாளிடம் சீக்கிரம் போவதற்காக. அதுக்கு அடுத்தது சஷ்டி விரதம். 2 வரும், ஒன்னு வளர்பிறை, ஒன்னு தேய்பிறை வரும் இல்லையா? வளர்பிறை ஏகாதசியிலையும் சரி, தேய்பிறை ஏகாதசியிலையும் சரி ஒரே மகிமை தான் விரதத்துக்கு. சஷ்டி எடுத்துக்கோங்க, சஷ்டியும் ஒரே மகிமை தான். வளர்பிறைக்கும் சரி தேய்பிறைக்கும் சரி சஷ்டி விரதம் இருக்கணும். யார் யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கலாம்? குழந்தை பாக்கியம்லாம் யாருக்கு வேணுமோ சஷ்டி விரதம் இருக்கலாம். சட்டியில இருந்தாதான் ஆப்பையில வரும்னு சொல்லுவாங்க. சஷ்டியில விரதம் இருந்தால் அகப்பையில குழந்தை பிறக்கும். குழந்தை பாக்கியம் உள்ளவர்கள் கடுமையான சஷ்டி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். எனக்கு குழந்தை வேணும், குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடுமையான சஷ்டி விரதம் இருக்கணும். கடுமைனா எப்படி? ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் இல்லை, சாப்பிடவே கூடாது அன்னைக்கு ஃபுல்லா. எப்படி சாப்பிடணும்? நேர காலங்காத்தால ஏந்திரிச்சிட்டு உங்க வீட்டுல முருகனை நினைச்சு விளக்கேற்றி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணும். சஷ்டி முடிகிற காலகட்டத்துல, சஷ்டி முடியுது இன்னைக்கு நைட்டோட அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா திரும்பவும் உங்களுடைய பூஜை ரூம்ல போய் எனக்கு இத்தனை நாள் உன்னை நினைச்சு நான் விரதம் இருக்கேன், இந்த சஷ்டியிலிருந்தாவது எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு முருக கடவுளே அப்படின்னு வேண்டிட்டு நீங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். எப்ப? தேய்பிறை சஷ்டியும் இருக்கலாம், வளர்பிறை சஷ்டியும் இருக்கலாம். அடுத்தது சதுர்த்தி, விநாயக சதுர்த்தின்னு சொல்லுவோம். விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. சங்கடங்களை தகர்க்கக்கூடிய ஒரு விஷயம் சதுர்த்தியில நடக்கும். எனக்கு ஒரு சங்கடம், தர்ம சங்கடமான ஒரு நிலைமைன்னு சொல்றோம்ல, சங்கடமா இருக்கு எனக்கு, ஒரு விஷயத்தை நான் பேசுவதற்கு சங்கடப்படுகிறேன், என் வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, அந்த கஷ்டங்கள் எல்லாம் நான் எப்படி போக்கணும்? அந்த கஷ்டங்கள் எல்லாம் போக்குறதுக்கு யாரை போய் சேவிக்கணும்? சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானை கம்பல்சரியா போய் சேவிச்சு சதுர்த்தேங்காய் உடைக்கணும் சதுர்த்தியில. அதுக்கு அடுத்தது சஷ்டி சொல்லியாச்சு, சதுர்த்தி சொல்லியாச்சு, அடுத்தது பஞ்சமி. எல்லாருக்கும் தெரியும் பஞ்சமினா வராகி. பஞ்சமினா வராகிய மனசார சேவிச்சா, பஞ்சமி அன்னைக்கு மனசார சேவிச்சோன்னா அந்த வராகி என்னுடைய துன்பங்களை எல்லாம் கலைந்து விடுவாள். நீங்க பெருசா பூஜை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, பெருசா பூஜை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பஞ்சமி அன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி சரி, வளர்பிறை பஞ்சமி சரி, உங்க வீட்டுல உட்கார்ந்து வராகியை சோஸ்திரம் பண்ணுங்கள். வராகி, ஓம் நமோ வராகியே நமக மந்திரத்தை 18 முறை பஞ்சமி அன்னைக்கு சொல்லுங்க. சில பேர் அப்படி பூஜை பண்ணு, இப்படி பூஜை பண்ணும், பூஜை பண்ணாதான் வராகியோட கடாட்சம் கிடைக்கும். அவசியமே இல்லை. வராகியை மனசார நினைச்சு மனசார நினைக்கணும். பக்திங்கிறது எப்படி? எந்த விதமான தாட்ஸும் இல்லாம உங்க பூஜை ரூம்ல உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டீங்கன்னா அந்த வராகியே உருவமாக உங்களுடைய மைண்ட்ல வருவா. அப்ப கண்ணை மூடிக்கிட்டு ஓம் நமோ வராகியே நமக, ஓம் நமோ வராகியே நமக, ஓம் நமோ வராகியே நமகன்னு 18 முறை சொல்லுங்க. கரெக்டா பாருங்க, எந்த பஞ்சமியா இருந்தாலும் சரி உட்கார்ந்து சொல்லுங்க. அடுத்தது கருட பஞ்சமின்னு ஒண்ணு வரும். அந்த கருட பஞ்சமியில நீங்க கருடனை நினைக்கணும். எல்லா கோவில்கள்லையும் கருட பஞ்சமி அன்னைக்கு கருடனுக்கு அபிஷேகம் நடக்கும். நாக பஞ்சமி சொல்லுவாங்க, கருட பஞ்சமி சொல்லுவாங்க. அந்த கருட பஞ்சமி அன்னைக்கு எந்தெந்த கோவில்கள் எல்லாம்
கருடனுக்கு அபிஷேகம் நடக்கிறதோ அப்ப உங்களால் முடிந்த பால், தயிர், தேன் 3 பொருளும் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்தா என்னாகும்? வாகனத்தில் போகக்கூடிய நேரத்தில் விபத்து தவிர்க்கப்படும். 1. எனக்கு வாகனம் ஓட்ட பயமாவே இருக்கு, கார் கத்துக்கிட்டேன், ஆனா ஆபீஸ்க்கு போகணும், நானா போனா நல்லா இருக்கும், ஒவ்வொரு தரமும் நான் டிரைவரை கூப்பிட வேண்டியதா இருக்கு. தாராளமா கருட பகவான்ல நீங்க வேண்டிட்டு நீங்க போனீங்கன்னா அருமையான ஒரு டிரைவிங் உங்களுக்கு கிடைக்கும். லாங் டிரைவ் போறீங்க, இல்ல லாங்கா ஊருக்கு போறீங்க, வண்டி ட்ரெயின்ல போறீங்க, அடுத்தது நான் லாங்கா ஃபாரின் போறேன், தயவு செய்து கருட பஞ்சமி அன்னைக்கு பால், தயிர், தேன் வாங்கி கொடுங்க. என்னுடைய குழந்தைகள் எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க, அவங்க நல்லபடியா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கருட பஞ்சமியில பால், தயிர், தேன் 3 விஷயத்த வாங்கி கொடுக்க மறக்கவே மறக்காதீங்க. கருட பஞ்சமி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். பஞ்சமி 2 டைம்ஸ் வரும். வளர்பிறை, தேய்பிறைன்னு வந்துட்டே இருக்கும். அப்ப வராகிய சேவிங்க. ஆனா கருட பஞ்சமின்னு வரும் பொழுது கருடனை கும்பிடுங்க. ரைட்டுங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ ஏகாதசி சொல்லியாச்சு, துவாதசி சொல்லியாச்சு, சஷ்டி சொல்லியாச்சு, சதுர்த்தி சொல்லியாச்சு. அடுத்தது அஷ்டமி நவமி. எல்லாரும் அஷ்டமி நவமியா ஐயோ பயந்துருவாங்க. அஷ்டமி நவமியில எந்த காரியமும் செய்யக்கூடாது, வேணாம். அஷ்டமியும் நவமியும் நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம், யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்ல, ரொம்ப வருஷமாச்சு, கல்யாணம் ஆகி 5 வருஷமாச்சு, குழந்தை பிறக்குமானே தெரியலங்கிறவங்க சின்னதா தவழுகிற கண்ணனை, தவழுகிற கிருஷ்ணனை வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சு அஷ்டமி அன்னைக்கு ரோஜா பூல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரோஸ், பன்னீர் ரோஸ், அந்த ரோஸை வாங்கி கிருஷ்ணனை ஒவ்வொரு அஷ்டமி போதும் பூஜை செய்து வர, அதாவது குழந்தை கிருஷ்ணன், தவழக்கூடிய கிருஷ்ணன் சொல்லுவாங்க இல்லையா, தவழக்கூடிய கிருஷ்ணன் சின்னதா இருக்கும். அந்த தவழக்கூடிய கிருஷ்ணனை உங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சு நீங்கள் பூஜை செய்து வர, நிச்சயமா பூஜை செஞ்சுட்டு, அந்த பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, பன்னீர் பூ வாங்கிக்கோங்க. பன்னீர் பூ கிருஷ்ணனை சுத்தி நிரப்புங்க. முகம் மட்டும் தெரியணும், எல்லாமே பன்னீர் பூல இருக்கணும், முகம் மட்டும் தெரியணும் வெளியில. எல்லாம் பண்ணியாச்சா? தூபத்தை காட்டுங்க, தீபத்தை காட்டுங்க, பால் நைவேத்தியம் பண்ணுங்க. கொஞ்சோண்டு பால் எடுத்து சர்க்கரை, ஏலக்காய் போட்டு நைவேத்தியம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த கிருஷ்ணனை அப்படியே உங்க கையால் எடுத்து உங்களுடைய இடுப்புல, புடவை தலப்பு இருக்குல்ல, அந்த தலப்புல பூவோடு சேர்ந்து, அந்த பன்னீர் பூவோடு சேர்ந்து நல்லா தலப்பை நல்லா கட்டிண்டு, மாசமான மாதிரி வரணும். அதை கட்டிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்கு நல்ல ஒரு குழந்தையை கொடு கிருஷ்ணான்னு, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்னு அந்த வார்த்தையை 18 முறை சொல்ல தவறாதீர்கள். ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம், ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம், ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம், ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்னு 18 முறை அஷ்டமி அன்னைக்கு நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது நவமி. நவமினா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஸ்ரீராம நவமி. இப்பதான் போச்சு. வியாதி இருக்கு, என்னுடைய வீட்டுல வியாதி புடிங்கிட்டே இருக்கு, சந்தோஷமே இல்லை, ஹாப்பினஸ் இல்லை. ஒரு பக்கம் வியாதி, இன்னொருத்தங்க வீட்டுல ஹாப்பினஸ் இல்லை. வரோம் போறோம், சம்பாதிக்கிறோம், நானும் போறேன், எங்க ஹஸ்பண்டும் போறாரு, நிறைய சம்பாதிக்கிறோம், காசுக்கு குறைச்சல் இல்லை, ஆனா மன நிம்மதியே இல்லை. குழந்தைகள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, எல்லாருக்கும் செய்யறோம், எல்லாருக்கும் செய்யறோம், ஆனா மன நிம்மதிங்கிறது துளி கூட இல்லை, துளி கூட இல்லை. அதுக்கு அடுத்தது என்னன்னே தெரியல, என் வீடு இம்ப்ரூவே ஆகல, என் வீடு இம்ப்ரூவே ஆகல, எப்ப பாரு இருட்டா இருக்கு, ஏதோ ஒன்னத்தை இழந்தா மாதிரி இருக்கும். நாங்க போய் கேட்டு வந்ததுக்கு எங்க வீட்டுல செய்வனை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி, நவமி அன்று நல்ல பூஜை பண்ணுங்க. உங்க வீட்டுல பூஜை பண்ணிட்டு ராமனுடைய மந்திரத்தை சொல்ல தவறவே தவறாதீர்கள். என்ன மந்திரம் சொல்லணும்? ஒண்ணுமே இல்லை, 21 டைம்ஸ் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்க. ராம் 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 21 டைம்ஸ் சொல்லிட்டேன். அந்த 21 டைம்ஸ் ராம மந்திரத்தை சொல்ல தவறாதீர்கள். நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. 5 நிமிஷம் சொல்லலாம்,
இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா 7 மினிட்ஸ், அதுக்கு மேல போவே போவாது. காலங்காத்தால 6 to 7 சூஸ் பண்ணிக்கங்க. நல்ல கேலண்டரை பாருங்க. நவமி, அது வளர்பிறை நவமியா இருந்தா என்ன, தேய்பிரையா இருந்தான்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. 2 நவமியிலையும் சொல்லணும். உட்கார்ந்து ராம மந்திரத்தை நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு வியாதியும் போகும், மன கஷ்டமும் போகும், எல்லாம் போகும். ஏன்? ராமர் நம்ம எல்லாத்தையும் நீக்கி நீண்ட ஆயுள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார். வியாதி எல்லாம் போய்விடும். புரியுதா? அஷ்டமி நவமி நான் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், இதை செய்யுங்க, நல்லா இருக்கும். இதை செய்யுங்க, நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது திங்கக்கிழமை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திங்கக்கிழமை நீங்கள் போக வேண்டிய கோவில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். யார் யார் திங்கக்கிழமை இந்த கோவிலுக்கு போகணுங்கிறது சொல்றேன். எங்க வீட்டுல என் வீட்டுக்காருக்கு அனாவசியமா கோபம் வருது. நல்லாதான் இருப்பாரு, கோபம் வந்ததுன்னா எதை எடுத்து அடிக்கிறாருன்னே தெரியாது. 35,000 ரூபாய் கொடுத்து ஒரு டிவி வாங்கினோம். கோபத்துல எதையோ கையில கிடைச்சி தூக்கி விட்டாரு. போல டிவி கொட்டி போச்சு. 35,000 ரூபாய் லாஸ். அவ்வளவு கோபம் வருது அவருக்கு. அந்த கோபத்தை எப்படிதான் கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் வேதனையா இந்த மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது என்னுடைய சின்ன பையங்க, என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 10th படிக்கிறான், படிடான்னு சொன்னா போதும் அப்படி கத்துறான், கத்துறான். இவனுக்கு என்ன வழி பண்றது தெரியல. எனக்கும் பயமா இருக்கு. ஹிஸ்டீரியா பேஷண்ட் ஆயிட்டானா என்ன பண்றது பயமா இருக்கு. ஆனா படிக்கணுமே, படிச்சாதானே வாழ்க்கை, படிச்சாதானே வாழ்க்கை. படிப்பு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அதுக்கு அடுத்தது இவ்வளவு கோபங்கள். எனக்கே கோபம் வருதுங்க. நான் எப்ப கத்துறேன்னு தெரியல கத்திக்கிட்டு இருக்கேங்கிறாங்க ஒரு அம்மா. கத்தி முடிச்சப்பறம் தான் சொல்றாங்க எங்க வீட்டுக்காரர் வந்து, ஏமா இப்படி கத்துற நீ? இதுக்கெல்லாம் யார போய் பார்க்கணும் தெரியுமா? நேர லக்ஷ்மி நரசிம்மரை போய் பாருங்க. கோபங்கள் போயிடும், சாந்தம் வரும். லக்ஷ்மி நரசிம்மரை போய் பார்த்தா கோபங்கள் போய்விடும், சாந்தம் வரும். அதனால எவ்ரி திங்கக்கிழமை காத்தால போங்க, சாயங்காலம் போங்க, எப்ப வேணாலும் போங்க. 5 வாரம் தொடர்ந்து போகணும். திங்கக்கிழமை 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 போயிட்டு தீர்த்தம் குடிக்கணும். தீர்த்தம் குடிக்காம வரக்கூடாது. தடை போட்டிருக்கா பரவாயில்ல, உட்காருங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ். தீர்த்தம் சாப்பிடணும். தீர்த்தம் சாப்பிட்டுட்டு வரணும். சில நரசிம்மர் கோவில்கள்ல தீர்த்தத்தை முகத்துல தளிப்பாங்க. அந்த மாதிரி தளிச்சாங்கன்னா வாங்கிக்கோங்க. ரைட்டுங்களா? யாருக்கு கோபம் வருதோ அவங்க போகணும். அடுத்தது பிரதோஷ காலம். பிரதோஷத்தன்னைக்கு நம்ம எப்படி சிவபெருமானிடம் ஓடுகிறோமோ அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மரையும் போய் பார்க்கணும். ஏன்? உங்க வீட்டுல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா பில்லி சுனியம் வச்சிருக்காங்க, ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணிருக்காங்க, நாங்க குடும்பம் தழைக்காமையே இருக்கு, எங்க வீட்டுல 4 பசங்க இருக்காங்க, கல்யாணமே ஆளுங்க சொல்றீங்களா? என்ன தோஷம் இருக்குன்னாங்க? பித்ரு தோஷம் இருக்குங்கிறாங்க, பெண் பாவம் இருக்குங்கிறாங்க. எல்லாத்தையும் விடுங்க. நேர ஒரு பிரதோஷத்தன்னைக்கும் நீங்கள் சிவபெருமானை எப்படி தொழுகிறீர்களோ அதே மாதிரியாக லக்ஷ்மி நரசிம்மரையும் பார்க்க வேண்டும். வேற வழி இல்ல. இருக்காரா? ரொம்ப தூரத்துல ஓடுங்க. பிரதோஷ டைம் 4:30 4:30 மணிக்கு சிவபெருமானை பாருங்க, அபிஷேகத்தை பாருங்க. அடுத்த நரசிம்மர் கோயில் எங்க இருக்கு போயிட்டு ஒரு வணக்கம் போட்டுட்டு அங்க கொடுக்கக்கூடிய பானகத்தை சாப்பிட்டுட்டு வாங்க. எல்லா ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகும். ஆனா நம்பிக்கை மட்டும் உங்க வாழ்க்கையில இருக்கணும். இருந்தா நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி, வேற ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு விஷயங்கள் திதியில இருக்கு. அப்ப ஒரு திதிக்கும் நம்ம பார்த்து பண்ணலாம்ல. ஈஸி தானே பண்றது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் தானே பூஜை, பெரிய பூஜை எல்லாம் இல்லையே. செய்யுங்க, சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்கள். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.